பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மற்றும் பல் மருத்துவத்துறைக்கு டீனாக பேராசிரியர் டாக்டர் சங்கரராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர் பழனிவேல் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மருத்துவ மற்றும் பல் மருத்துவத்துறைக்கு டீனாக பேராசிரியர் டாக்டர் சங்கரராமன் நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதைய கல்வி நடவடிக்கைகளுக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்றும் அவருக்கு பல்கலைக்கழக அதிகாரிகள் ஒத்துழைப்பு நல்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோட்டில் எரிந்த நிலையில் கிடந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு பாலக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஹசேன் மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த 3 மாதமாக பிபி அக்ரகாரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செவ்வாயன்று இரவு நஞ்சப்பா நகர் சுடுகாடு அருகே உள்ள நிழற்குடையில் தூங்கிக் கொண்டிருந்த ஹசேனின் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்தனர். மேலும் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக பிரேதத்தை தீ வைத்து எரித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி கொலையாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் மளிகை கடை வியாபாரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரட்டூர் வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் அதே பகுதியில் உள்ள ரயில்வே நிலையம் அருகே மளிகை கடை நடத்தி வந்தார். இந்நிலையில் இவர் தனது கடையை அபிவிருத்தி செய்வதற்காக பிரகாஷ் என்பவரிடம் 4 லட்சம் ரூபாயும் தியாகராஜன் என்பவரிடம் 11 லட்சமும் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கடனை திருப்பி கேட்டு பிரகாஷும் தியாகராஜனும் அவரது வீட்டிற்கும் கடைக்கும் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்ததாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த அவர் தன் இறப்புக்கு பிரகாஷும் தியாகராஜனும் தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு கடையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரகாஷ் மற்றும் தியாகராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கோவிலில் கேட்பாரற்று கிடந்த பச்சிளம் குழந்தையை போலீசார் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரணி பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் 3 மாத கைக்குழந்தை கிடப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு அனைத்து மகளிர் போலீசார் கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது ஆண் குழந்தை ஒன்று இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து குழந்தையை மீட்ட போலீசார் இந்த குழந்தை யாருடையது, எதற்காக எங்கே வந்து போட்டுள்ளார்கள் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 2வரை போலீசார் கைது செய்தனர். போடி திருமலாபுரம் பகுதியில் குப்பலகிரி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இந்நிலையில் இவரும் பெரியார் தெருவை சேர்ந்த தெய்வ சிகாமணியும் சேர்ந்து அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வீட்டில் வைத்து விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 1 லட்சம் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து 2 மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மத்திய அரசின் புதிய மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி விருதுநகரில் அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டமானது அனைத்து பிரிவு அலுவலகங்கள், கோட்ட அலுவலகங்கள் மற்றும் விருதுநகர் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின் வாரியத்தினை தனியார் மயமாக்குவதை எதிர்த்தும் கோஷங்கள் எழுப்பினர். சென்னை வியாசர்பாடியில் 2 சக்கர வாகனங்கள் திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி சாலை கள்ளுக்கடை பகுதியில் 2 சக்கர வாகனத்தை நிறுத்தி விட்டு சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது 2 சக்கர வாகனம் காணாமல் போயிருந்தது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் வியாசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது வியாசர்பாடியை சேர்ந்த விஸ்வா மற்றும் தேவராஜ் ஆகிய 2 இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து 2வரையும் கைது செய்த போலீசார் 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்து 75 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். மணலூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மாடாம்பூண்டி கூட்ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த காமராஜ் என்பவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் மேலந்தல் கிராமத்தில் திருட்டில் ஈடுபட்டதையும்
8 ஆண்டுகளாக 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தி பகல் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததையும் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அவர் திருட்டில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 75 சவரன் தங்க நகைகள், 250 கிராம் வெள்ளி நகைகள், 25,000 ரூபாய் பணம், 2 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் பூக்குன்ற நாயகி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் இரவு பூஜைகளை முடித்துவிட்டு கோவிலை பூட்டிவிட்டு சென்ற பூசாரி காலையில் வந்து பார்த்தபோது கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் சிதறி கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து கோவில் அறங்காவலர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சோதனை செய்தனர். கோவிலின் பின்கதவு பூட்டை அறுத்து கொள்ளையர்கள் உள்ளே நுழைந்து உண்டியலை உடைத்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. மேலும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் திருவலந்தூர் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற ஜேஷ்டாபிஷேகத்தில் உற்சவ மூர்த்திக்கு பால், பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருவலந்தூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பரிமள ரெங்கநாயகி சமேத பரிமள ரெங்கநாதர் ஆலயம் உள்ளது. இக்கோவிலில் மூலவர் உற்சவருக்கு 2 நாட்கள் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. 2ஆம் நாளன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் உற்சவருக்கு நடைபெற்ற ஜேஷ்டாபிஷேகத்தில் பால், இளநீர், பல வகைகள், மஞ்சள், சந்தனம், குங்குமப்பூ உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்று முன்னதாக 81 கலச பூஜை செய்விக்கப்பட்டு புனித நீர் கொண்டு பரிமள ரெங்கநாதருக்கு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கொரோனா 3வது அலையை தடுக்கும் விதமாக தேவக்கோட்டை நகரில் உள்ள வணிக வளாகங்கள், துணிக்கடைகள், பலசரக்கு கடைகளில் கோட்டாட்சியர் பிரபாகரன், வட்டாட்சியர் ராஜரத்தினர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ரமேஷ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் மீறினால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என கடை உரிமையாளர்களிடம் கோட்டாட்சியர் எச்சரித்தனர். பின்னர் ராம்நகர் பகுதியில் வாகன சோதனையின் போது முகக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் அபராதம் விதிக்கப்பட்டது. முன்னதாக அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் வட்டாட்சியர் ராஜரத்தினம் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி, ஊராட்சி திட்டப் பணிகள் மற்றும் வாழ்வாதார செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் படப்பை, ஊத்துக்காடு பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஊரக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் அமைத்துள்ள கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து மகளிர் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த 292 பயனாளிகளுக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரிய கருப்பன் கட்டுமான பொருட்களின் உயர்வுக்கு ஏற்றவாறு அதன் மதிப்பை பொதுப்பணித்துறையினர் நிர்ணயம் செய்வார்கள் எனவும் இனிவரும் காலங்களில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு இருக்காது எனவும் தெரிவித்தார். ஆண்டுதோறும் பொருட்களுடைய விலை உயர்வுக்கு ஏற்றவாறு பொதுப்பணித்துறையின் சார்பில் விலை நிர்ணயம், அதாவது ரேட்டு உயர்த்துவார்கள். அது போன்ற ஒரு உயர்வு இனி எதிர்காலத்தில் கட்டுமான பொருட்களுடைய அகவிலைப்படி உயர்வுக்கு ஏற்றவாறு அது திருத்தி அமைக்கப்படும். பக்ரீத் பண்டிகையொட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்நிலையில் இதில் கலந்து கொண்ட பள்ளிவாசலின் தலைமை ஹாஜி அபுபக்கர் தொழுகையை நடத்தி வைத்தார். தொழுகைக்கு பின்னர் இஸ்லாமியர்கள் தங்களுக்கும் பக்ரீத் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொண்டனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் திண்டுக்கல், முகமதியாபுரம், நாகல் நகர், புதூர், வேடப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மசூதிகளில் சிறப்பு பக்ரீத் தொழுகை நடைபெற்றது.
நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே புனித அந்தோணியார் தேவாலயத்தில் கொரோனா பரவல் காரணமாக எளிய முறையில் கொடியேற்றம் நடைபெற்றது. கோகூர் புனித அந்தோணியார் திருத்தலம் நூற்றாண்டுகள் பழமையானதாகும். புனித அந்தோணியார் கோவிலில் இருந்து கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனிதம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக குறைவான பக்தர்களே இதில் கலந்து கொண்டனர். மேலும் திருவிழாவின் 10ஆம் நாள் நடைபெறும் தேர்பவனியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வசிஷ்ட நதியில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். கொத்தம்பாடி வசிஷ்ட நதியில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக ஒரு கும்பல் டிராக்டரில் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வருவாய் துறையினர் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நரசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ், பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை ஆகிய இருவரையும் கைது செய்து டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்ற விற்பனையாளரின் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்குடி முடியரசன் சாலையில் உள்ள அரசு மதுபான கடையில் பரமக்குடியை சேர்ந்த வாசகமூர்த்தி என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் மது வாங்க வந்த 5 பேரிடம் குவார்ட்டருக்கு 10 ரூபாய் கூடுதலாக கேட்டுள்ளார். பணம் தர மறுத்த அவர்கள் வாசகமூர்த்தியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட கைகலப்பில் வாசகமூர்த்தியின் மண்டை உடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தலையில் காயமடைந்த அவர் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு மகாதேவர் கோவிலில் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பக்தரின் இருசக்கர வாகனம் திருடு போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பரப்பு ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக விஜயகுமார் என்பவர் வந்துள்ளார். அப்போது தனது இருசக்கர வாகனத்தை கோவிலின் வளாகத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு சென்றுள்ளார். பின்னர் தரிசனம் முடித்து விட்டு வந்து பார்க்கையில் இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் வயதான ஒருவர் வாகனத்தை திருடி சென்றது பதிவாகியிருந்தது. இதையடுத்து போலீசார் அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் பசுமை குடில் தோட்டத்தில் விவசாயி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேன்கனிக்கோட்டை அருகே சின்னட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி பிரகாஷ் என்பவர் பசுமை குடில் அமைத்து ரோஜா மலர்கள் மற்றும் குடைமிளகாய் சாகுபடி செய்து வந்தார். மேலும் அவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார். இந்நிலையில் விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் மனமுடைந்த விவசாயி பசுமை குடில் தோட்டத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அவரது உறவினர்கள் அவரை மீட்டு கெளமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் விவசாயி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து கெளமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இயங்கும் அரசு அலுவலகங்கள் மற்றும் வளாகங்கள் அருகே வளர்ந்துள்ள முற்புதர்கள் அழித்து சுத்தம் செய்யப்பட்டது. மீஞ்சூரில் வட்டார வளர்ச்சி அலுவலகம், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம், வட்டார தொடக்க கல்வி அலுவலகம் மற்றும் அரசு நியாய விலைக் கடை உள்ளிட்டவைகள் ஆகியவை ஒரே இடத்தில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த அலுவலகங்களில் அருகில் முட்புதர்கள் மற்றும் கழிவுநீர் தேங்கியிருந்தது. இதனை ஆய்வு செய்த மீஞ்சூர் ஒன்றிய குழு தலைவர் ரவி இதனை அகற்றுவது குறித்து அனைத்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன்படி ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு நீண்ட காலமாக இருந்த முட்புதர்கள் அகற்றப்பட்டது. கொடைக்கானல் அருகே செல்போன் சிக்னல் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கூம்பூர் வயல் புல்லூர் எஸ்டேட் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். கொரோனா தொற்று காரணமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் வீட்டில் இருந்தபடியே மாணவ மாணவிகள் ஆன்லைன் மூலம் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மேற்கண்ட கிராமங்களில் செல்போன் சிக்னல் இல்லாததால் அப்பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சாலையோரத்தில் தடுப்பு சுவர்கள் மீது அமர்ந்து ஆன்லைன் கல்வி பயின்று வருகின்றனர். தங்கள் கிராமத்தில் விரைவில் செல்போன் கோபுரங்கள் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்நிலை பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. நாங்கள் மழையிலையும் வெயிலையும் போய் 1 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் படிக்கணும். அதுக்கு அரசு ஒரு டவர் அமைச்சு கொடுக்கணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு சின்ன கிராமம் கும்பூர் வயல்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கிராமத்தில் மொத்தம் ஒரு 200 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த 200 குடும்பங்கள்லேயும் குழந்தைங்கள் எல்லாம் இப்போ ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் எங்கள் ஏரியாவில் சுத்தமாக டவரே இருக்காது. ஸோ அதனால் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுலாம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் படிச்சுட்டு இருக்காங்க. 1 கிலோமீட்டர் தள்ளி போயினாக்கா அங்கே மழை பெய்கிறப்போ எதுனாலுமே அங்கே ரோட்டோரமாக உட்காந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வயசானவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது பர்பஸுக்கு ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும்னா கூட இங்கேருந்து டவர் இருக்க இடத்துக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் நாங்கள் கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது டவர் ஏதாவது அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சிவசங்கர் பாபாவின் சுஷில்கரி பள்ளியை சேர்ந்த 3 ஆசிரியைகளிடம் சிபிசிஐடி விசாரணை நடத்தினர். பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபா மீது பல்வேறு புகார்கள் குவிந்ததை அடுத்து அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட 5 ஆசிரியைகளை விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். அதன்படி இன்று 3 ஆசிரியைகள் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெற்றது.